நம்ப வேளா மாட்டேலாம் தெரில. இதில காட்டின நேரம் தான் ஆக்சுவலாக ஸ்வீட் பண்ண நேரமே. முந்திரி பருப்பு ஒரு கை எடுத்து அரைச்சுன்ட்டேன். நீங்கள் கையில் பாதாம் பருப்பு கிடைக்கிறதோ இல்லை பொட்டுக்கடல கூட பண்ணலாம். சர்க்கரையும் அதிலே போட்டுட்டு பொடி பண்ணின்ட்டேன். கிட்டத்தட்ட ஒரு கொத்து முந்திரி பருப்பு என் கை குட்டி கைனால எவ்வளோ ஆகும் பார்த்துக்கோங்க. ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டேன். கணிசம்தான், அவ்வளோதான். 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடாக்கின உடனே அந்த அரைச்சதையும் உள்ளே தூக்கி கொட்டினேன். 2-3 ஸ்பூன் பூஸ்ட்டு. அந்த பூஸ்ட்லேயே கேரமல் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டியாக எடுத்துன்னு நினைக்கிறேன். நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த பூஸ்ட்டு டப்பாவை மூடி வைக்கிற நேரம் தான்ப்பா லிட்ரலியே ஆயிருக்கு. அவ்வளோதான். நானே ஆச்சரியப்பட்டு கேமரா இந்த குதிக்கிறது பாருங்க. நான் பண்ண ஸ்வீட்டுக்கு இங்கே வேட்டு வெடித்து வெடியெல்லாம் போட்டு கொண்டாடுறாப்பா. நானே இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டேன். நிஜமாக நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த டப்பா மூடி வைக்கிற நேரம் தான் ஆச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெய் கூட ஜாஸ்தி செல்லலை. விட்ட நெய்யெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடுத்து. நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட விட்டு ட்ரை பண்ணலாம். வேணும்னா விட்டுக்கோங்க. நிமிஷமாக ஆகிடுறது. குழந்தைகள் ஸ்வீட்டுன்னு கேட்டால் உடனே போட்டு பண்ணி கொடுத்துடலாம். பீஸ் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. See you soon. Bye.